ஹலோ மக்களே! வெல்கம் டு ஆல்டமன் அபி சேனல். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலி வந்து எனக்கு ரொம்ப உடம்பு சரியாம ஆயிடுச்சு. அதனால இவ்வளவு நாள் வீடியோ போட முடியல. பட் இப்போ நான் ஃபார் பெட்டர். ஆமா தானே? ஆமா. சரி, இந்த வீடியோ எதுக்கு? என்னன்னா, நாங்க 2 பேரும் எங்க மூளைய கசக்கி பிழிஞ்சு யோசிச்சு ஒரு சூப்பர் வீடியோ எடுக்க போறோம். என்னன்னு சொல்லு. சூப்பரா இல்லையான்னு சொல்றேன். நாங்க வந்து ஜெண்டர் ரிவீல் பண்ண போறோம். ஜெண்டர் ரிவீல் ஐயையோ! பொறக்குறோம், பொறந்தே ஆகுறோம், பொறக்குறோம். இப்பதான் இர்ஃபான் மாட்டினாரு. அதுக்குள்ள வா. ஆமா. ஜெண்டர் ரிவீல்லாம் அப்படி ஜெண்டர் ரிவீல் கிடையாது. எங்களுக்கும் ஜெண்டர்லாம் தெரியாது. எனக்கு எனக்குள்ள இருக்க சிம்டம்ஸ்லாம் இருக்குல்ல. எனக்கு சிக் ஆகறது, லைக் அந்த மாரி இந்த ஓல்டு வைஃப் ஸ்டைல்ஸ் இப்போ ட்ரெண்ட் ஆகுதுல ரீல்ஸ்ல அது பார்த்தேன். என்னது? ஓல்டு வைஃப் ஸ்டைல். ஓல்டு ஒய்ஃபா? ஓல்டு வைஃப் ஸ்டைல். ஓல்டு ஒய்ஃப் தான். அதனால அந்த மாதிரி சில இதெல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நீ எனக்கு கேளு அப்படின்ட்டு எழுதி கொடுத்துருக்கேன். அதுல அவனுக்கே தெரியும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதை பாதி நீயே கெஸ் பண்ணிடுவ. எனக்கு இதெல்லாம் ஆமா. இருக்கா இல்ல சில பாப்போம். எனக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நீ இது வந்து கரெக்டா சொல்றியா இல்லையா? இது வந்து இப்போ ஒரு குவிஸ் ப்ரோகிராம் நடக்க போகுதுங்க. கிளாப் பண்ணுங்க எல்லாம். ஆக்சுவலி அது வந்து எனக்கு தெரியும். அவனுக்கு தெரியுமான்றதுதான் தெரியல. நான் கேட்க போறதும் அவன் தான் ஆன்சர் பண்ண போறதும் அவன் தான் ஓகே, நினைக்கிறேன். நான் கொஸ்டின்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஒன்று ஒன்று சொல்ல நான் வந்து டிக்ஸ் பண்ணே வரப்போகிறேன். எதில் அதிக டிக்ஸ் இருக்குதோ அது பாயா கேலான்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஆமா. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க நீங்களும் இதை டெஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நான் ஒரு டாக்டர் ஆக போகிறேன். டாக்டர் தான் இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க. முதல் கேள்வி, ஃபுட் கிரேவிங்ஸ் அப்படின்னா தெரியும்ல, சாப்பாடு பைத்தியமா ஆயிடுவாங்க திடீர்னு. நைட்ல வந்து எனக்கு பசிக்குது, பாஸ்தா செய்யணும், அதெல்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு இருக்குதா? கிரேவிங்ஸ் வந்து நிறையவே இருக்கு. ஃபுட் கிரேவிங்ஸ் நிறைய இருக்கு. ஃபுட் கிரேவிங்ஸ் நிறைய இருக்கிறது முக்கியம் இல்லை. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்வீட்டாக சாப்பிடணும்னு தோணும். சில பேருக்கு வந்து சால்ட்டாக சாப்பிடணும்னு தோணும். சில பேருக்கு ஸ்பைசியாக சாப்பிடணும்னு தோணும். உங்களுக்கு என்னவா இருக்குது? ஆக்சுவலி எல்லாமே தான். இப்போ கூட தான் தோணுது. ஆனா ரொம்ப வந்து ஸ்வீட் தான். ரொம்ப ஐஸ்கிரீம், சாக்லேட் அதெல்லாம் சாப்பிடுவேன். அப்போ ஸ்பைசி கொடுத்தா சாப்பிட மாட்டீங்க? சாப்பிட மாட்டேன்னு இல்ல. ஐயோ எனக்கு எச்சி ஊறுது. எனக்கு இப்போ சாக்லேட் கிடைச்சா நல்லா இருக்கும். எனக்கு அதிகமா வந்து ஸ்வீட் தான் சாப்பிடணும் போல இருக்கு எனக்கு. ஸ்வீட், அதாவது ஃபுட் கிரேவிங்ஸ்ல ஸ்வீட்ஸ் அதிகம் இருந்தா அப்ப கேர்ள்னு சொல்றாங்க டாக்டர். டாக்டர் இல்ல, ஓல்டு அதான் சொல்றேன், இந்த டாக்டர் சரி சொல்றேன். நீ வந்து சொல்லாத, பாயா கேர்ளா சொல்லாத. ஓகேவா? ஏன்னா அப்புறம் கண்டுபிடிச்சிருவாங்க. லாஸ்ட்ல ரிவீல் பண்ணுவோம். அப்படியா? எது ஓகே, அதிகமா அப்ப வருது. இதுக்கு மட்டும் கேர்ள் வச்சுக்கோங்க. இதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன். இவங்க பண்ணுறதெல்லாம் என்ன சார், அக்கிரமமாக இருக்குது சார். இவங்களாம் பண்ணுறது ரொம்ப தப்பு சார். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹார்ட் பர்ன், நெஞ்செரிச்சல் இருக்கா உங்களுக்கு? நல்லாவே இருக்கு. அதுவும் இப்போ இந்த 3rd trimester ரொம்ப அதிகமா இருக்கு. ஆக்சுவலா இந்த நெஞ்செரிச்சலுக்கு வந்து எங்க டாக்டரோட இதுல ஒண்ணு சொல்றாங்க, குழந்தைக்கு நிறைய முடி இருந்தாலும் இந்த நெஞ்செரிச்சல் ஆமா, இருக்கும் சில பேர் என்ன அப்படின்னு சொல்றாங்க, சொல்றாங்க. இந்த டாக்டர் சொல்லல, இந்த டாக்டர் சொல்றேன். இந்த இங்க ஏரியால இருக்கிற லேடிஸ், அப்புறம் எங்க மாமியார் எல்லாருமே என்ன தெரியுமா சொல்றாங்க, இந்த மாதிரி குழந்தைக்கு வந்து நிறைய முடி இருந்தா நெஞ்செரிச்சல் வரும். அது மித்து தான் நினைக்கிறேன். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நான் வந்து கடைசி வரைக்கும் வாமிட் எடுத்தேன், கடைசி வரைக்கும் எனக்கு வந்து நெஞ்செரிச்சல், ஆனா வந்து குழந்தை வந்து முடியே இல்லாம பிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. சில பேருக்கு வாமிட்டே இல்ல, நெஞ்செரிச்சலும் இல்ல, ஆனா நிறைய முடியோட பிறந்தது சொல்றாங்க. அந்த மாதிரி மாத்தி மாத்தி ஓகே, சொல்றாங்க. உங்களுக்கு தெரியல, இருக்கா இல்லையா? இருக்கு நிறையவே இப்ப கூட இருக்கு. இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட், மார்னிங் சிக்னஸ். மார்னிங் சிக்கன் நீ தான் பாக்குறியே, நான் ஈவினிங் தானே ஆக்டிவா இருக்கேன். நான் இப்ப டாக்டர், நான் கேக்குறதுக்கு நீ பதில் சொல்லணும். எங்க நீ சொல்லு, நான் ஒரு 2 क्वेश्चन கேக்குறேன். எனக்கு இது இருக்கா மார்னிங் இல்லையான்னு சொல்லு. சிக்னஸ் எனக்கு, நான் வந்து ஒரு 11 மணிக்கு தான் ஏஞ்சிக்கிறதுனால எனக்கு அதெல்லாம் தெரியல. உங்களுக்கு இருக்குதா? ஆமா, மார்னிங் தான் ரொம்ப டயர்டா இருக்கும், அடிச்சு போடுவேன். ஈவினிங் என்னன்னு தெரியல, அப்படியே ஆப்போசிட்டா ரொம்ப சுறுசுறுப்பா பிஹேவ் பண்ணுவேன். நான் அப்படியே இங்க இருந்து அங்க ஓடுறது, அங்க இருந்து இங்க ஓடுறது அப்படி. அப்படின்னா மார்னிங் சிக்னஸ் இருக்கு. ஓகே, அப்ப காலை வேளை சோம்பேறித்தனம் இருக்குது உங்களுக்கு. கரெக்டா? அடுத்து, ஹேர் ஃபால், முடி உதிர்வு இருக்கா உங்களுக்கு? ஆமாப்பா, ஆமா. அங்கங்க சொட்டையே தெரியுற அளவுக்கு ஹேர் ஃபால். ஏரோமேட்டின் பயன்படுத்துங்க, அமேசான் காடுகள்ல பயன்படுத்துங்க. ஏன்டா அதுக்கு ப்ரோமோட் பண்ற? ஆமா, நான் வந்து இப்ப டாக்டர்ல, ஐயோ. நான் அப்படிதான். ஓகே, அப்போ வந்து முடி உதிர்வு இருக்குது. முடி உதிர்வு வந்து பாத்தீங்கன்னா தூக்கமின்மையாலையுமே வரும்னு சொல்றாங்க சில பேர். சில பேர் வந்து என்னன்னா
ஓவர் திங்கிங் பண்ணாலுமே இது இருக்குன்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதுவும் இருக்குது. ஓகே, இதை வந்து கன்சல்ட் பண்ணுவான். அடுத்து வந்து பருக்கள் முகத்தில், இங்கிலீஷ்ல பற்களா? பருக்கள் பருக்கள் பிம்பிள்ஸா? Pimples. நீ தான் பாக்குற எவ்வளவு இருக்கு பாரு. முன்னாடி விட ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதுவும் இருக்குது அப்படின்னு நீங்க வந்து சொல்லி இருக்கீங்க. நான் இதுமே டாக்டர் கிட்ட இதுக்கு கேட்டேன். வந்து பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின் ஆயில் ஸ்கின்னா நார்மல் ஸ்கின்னா? நார்மல் தான். நார்மல். அப்ப ட்ரை ஸ்கின்னா இருக்கும், அதனால கூட இது வரும்னு ஒரு விஷயம் ஆயிலி சொல்றாங்க. ஸ்கின்னா இருந்தா தானே பிம்பிள் வரும். லூசு துபாக்கூர் டாக்டர் போல. நான் ஏன் டாக்டர் கிட்ட வந்து என்னோட கைன கிட்ட கேட்டதுக்கு வந்து பிரெக்னன்சி ஹார்மோன்ஸ்னால ஆக்னே எல்லாம் வரும் அப்படின்னு அப்ப சொன்னாங்க. நீங்க வந்து பாப்பா பிறந்த பிறகு போயிடும் சொல்லிட்டாங்க. அப்படியா? ஓகே, இது வந்து எங்க டாக்டர் கிட்ட நாங்க இது கன்சல்ட் பண்றோம். அடுத்து பிரெக்னன்சி பிரெயின், அதாவது பிரெக்னன்சி டைம்ல ஞாபக மறதிகள் உங்களுக்கு இருக்கா? ஆமா, பிரெக்னன்சி பிரெயின் இருக்கு. உங்களுக்கு அதுக்கு மட்டும் இல்லையே, உங்களுக்கு நார்மலாவே ஞாபக மறதி இருக்கு. நார்மலாவே மூளையை கழட்டி வச்சுட்டு தான் போவேன் நானு. மூளை இருக்கணும், முதல்ல மூளையை கழட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்கணும். இருக்கு, எதனா ஒண்ணு சொல்லுவாங்க, நான் அப்புறம் மறந்துட்டு போயிடுவேன். அப்புறம் அந்த ஐயோ சொன்னாங்கல்ல அப்படின்னு யோசிச்சு வந்து பண்ணுவேன். அப்ப இருக்குது, அப்ப ஞாபக மறதிகள் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு கால் வீக்கம் இதெல்லாம் ஏதாவது இருக்கா? கால் வீக்கம் இல்ல, ஆனா வலி வந்து ரொம்ப இருக்கு. டாக்டர் வந்து வீங்காம பாத்துக்கணும்னு சொன்னாங்க. எப்பவுமே எங்க எனக்கு வந்து என் கால உங்களுக்கு இல்ல, எல்லா பிரெக்னன்சில இருக்கிறவங்களுக்கும் இது சொல்ற விஷயம். இல்ல, ஆனா சில பேரு என்ன தெரியுமா சொல்றாங்க, கால் வீக்கம்லாம் இருக்கணும் அப்படின்னு. அது டாக்டர் சொல்லல, யூடியூப் பார்த்திருப்பீங்க. இல்ல இல்லன்னா கூகுள்ல செக் பண்ணுங்க. பெரியவங்க எல்லாம் சொல்றேன், வீக்கம் இருக்கணும்னுவாங்க. சில பேர் வந்து வீங்க கூடாதுன்றாங்க. இது எல்லாமே மெத்து தான். பாப்போம் என்ன நடக்குது. ஓகே, அப்ப இது இருக்குன்னு வச்சுக்கலாம். கால் வலி இருக்கு, வலி இருக்கு, வீக்கம் இல்ல. அப்பனா ஒண்ணு இருக்கனால இத வந்து எடுத்துக்கலாம் ஒரு பக்கமா. ஆமா. ஏன்னா திடீர்னு வீங்கிடுச்சுன்னா இது என்ன பார்ட்னர்ஸ் வெயிட் கெயினா? என்ன என்னோட நீ- weight gain- உனக்கு பேபி நான் பிறகுது. வந்து வெயிட் கெயின் ஆகணும் இல்ல, இவரு நல்லா கொழுத்து போறாரு. இது கண்ணு வைக்காதீங்க எல்லாம் செஞ்சீங்க. ஆனா எனக்கு இதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. அது எப்படி குழந்தை அவங்களுக்கு பிறக்கும் போது நம்ம வெயிட் கெயின் ஆனா ஆனா சில ஆர்டிகல்ஸ்லாம் எப்பவுமே வந்து இந்த உண்மையாவே நான் வந்து இந்த யூடியூப் டாக்டர் வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா எனக்கு நீ ஆசையா அதை மட்டும் தான் இருக்கும். பண்ணின்னு இருக்க. ஆமா. யூடியூப்ல நிறைய பார்ப்பேன், பிரெக்னன்சி பத்தி அண்ட் வந்து ஆர்டிகல்ஸ் நிறைய படிப்பேன். அதுல நான் அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் டாக்டர் கிட்ட நான் அதெல்லாம் கேட்டேன், முட்டாளுங்க தான் அதை பண்ணுவாங்க இல்ல அப்படின்னு பண்ணா சொல்லி. பயந்துருவோம். ஏன்னா வந்து கூகுள்ல வந்து டபுள் த இதுவா போட்டிருப்பால, அதுக்காக சொன்னாங்க. பட் அது ஆர்டிகல்ஸ் தான் நிறைய படிப்பேன். அதுல வந்து பார்ட்னரோட வெயிட் கெயினுக்கு ரீசன் வந்து அவங்களுக்கு சில விதமான ஸ்ட்ரெஸ் இருக்கும். அவங்களுமே இந்த பிரெக்னன்சி இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வரணும், இல்ல அந்த மாதிரிலாம் நிறைய போட்டிருந்தது. அது தெளிவா வேற ஒரு வீடியோல பேசலாம். எனக்கு இதுல உடன்பாடு இல்ல, இருந்தாலும் நான் போட்டு வச்சிருக்கிறேன். அடுத்து நீ sleep. ஜாலியா தான் இருக்கியா அப்போ? யாரு? நீனு நான் வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறேன். அதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். ஸ்ட்ரெஸ்ல இருந்தா வெயிட் கெயின் ஆகும். பிரெக்னன்சி நான் பிரெக்னன்ட் ஆனல. ஓகே, இத வந்து நம்ம பெரிய டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணணும் இந்த மேட்டரை. அடுத்து ஸ்லீப்பிங் சைடு, இடது பக்கம் படுப்பீங்களா வலது பக்கம் படுப்பீங்களா? இடதுனா என்ன, வலதுனா ரைட், இடதுனா லெஃப்டா? கரெக்ட். டாக்டர் வந்து ஸ்ட்ரைட்டா படுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த ரெண்டு சைட்ல தான் படுக்கணும். இந்த ரைட் சைடே படுத்திருந்தா இந்த சைட் ஃபுல்லா வலிக்குது, லெஃப்ட் சைடே படுத்தா இந்த சைட் ஃபுல்லா வலிக்குது. அதனால மாத்தி மாத்தி தான், இதுதான் இது அதுதான் இல்ல. மோஸ்டா நான் டாக்டர் லெஃப்ட் சைடு தான் படுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலயே லெஃப்ட் சைடு படுப்பேன். ஆனா எனக்கு ரைட் சைடு படுக்கணும் பிடிக்கும். இது ரைட் சைடு படுக்க தான் பிடிக்கும், ஆனா லெஃப்ட் சைடும் படுக்கிறீங்களே ஆமா, அப்படின்னு நம்ம டாக்டர் சொல்றதுனால இதை வந்து பொதுவா எடுத்துக்கிறேன். நான் இதை மொத்தமா எடுத்துக்க முடியாது என்னால இந்த விஷயத்த. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேலண்டர் ஒண்ணு இருக்குது, அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஆமா ஆமா, ஜாலியா இருக்கும். சைனீஸ் கேலண்டர். அப்படியா? அதை எடுங்க, என்னன்னு அதை ஆராய்ச்சி பார்த்துருவோம். அது என்னன்னா, என்னோட டியூ டேட்டும் பர்த் டேட்டும் கால்குலேட் பண்ண. ஆக்சுவலி இது வந்து சைனீஸ் கேலண்டர் வந்து ஒரு சார்ட் மாதிரி இருக்கும். அதுலயே நான் பார்த்துருக்கேன் முன்னாடியே. கன்சீவான அப்போ ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் இந்த கன்சீவாயிட்டு தெரியும் போதே பார்த்துருக்கேன். இப்போ வந்து சும்மா அந்த கால்குலேட்டர்னு என்ன வந்துருக்கு, அதுல பார்ப்போம். ஏச்சக்கோரமா என்னோட டியூ டேட் வந்து சொல்ல மாட்டேன். ஓகே, நம்ம சைனீஸ் கேலண்டர் என்ன சொல்லியிருக்கானா, ஒன்று சொல்லியிருக்கான். ஓகே, சைனீஸ் கேலண்டர் ரிசல்ட்டை நான் இங்க வந்து கன்சல்ட் பண்றேன். தனியா அனௌன்ஸ் பண்றோம் சைனீஸ் கேலண்டர். இந்த வீடியோலயே சைனீஸ் கேலண்டர் ரிசல்ட்டை தனியா அனௌன்ஸ் பண்றோம். ஓகே,
ஓகே. இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஸோட கருத்து கணிப்பு வேணும் கடைசியா. இன்ட்யூஷனா? ஆமா, ம். உங்களோடது என்ன? என் இன்ட்யூஷன் ஆக்சுவலி வந்து என் இன்ட்யூஷன் வந்து ஸ்டார்டிங்ல வந்து பாய்னு இருந்துச்சு. ம். இப்போ வந்து என் இன்ட்யூஷன் கேர்ள்னு மாறிடுச்சு. இப்போ திருப்பி பாயா கேர்ளான்னு தெரியல. என் இன்ட்யூஷன் வந்து பாய். ஓகே, ரிசல்ட் அறிவிச்சிடலாமா? அப்புறம் என்னப்பா, தொகுதி யாருக்குன்னு சொல்லிடலாமா? சரி, இந்த ஓல்டு வைஃப் டெஸ்ட் படி என்ன ரிசல்ட்? ஆக்சுவலா ஓல்டு என்னது வைஃப் ஓல்டு ஒய்ஃப் டைல்ஸ் ரிசல்ட் படி பாத்தீங்கன்னா வந்திருக்குது கேர்ள். ஆனா அப்படியே நம்ம வந்து சாதாரணமா குறைச்சு மதிப்பிட கூடாது. ஏன்னா முழுசா வந்ததுன்னா நீ உன் கேர்ள் சொல்றியே, சைனீஸ் கேலண்டர்ல என்ன போட்டிருந்ததுன்னா இட்ஸ் a boy. அதுல பாய் வருது, இதுல கேர்ள் வருது. ஆமா. ஓகே, இப்படி வந்தாலுமே இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60% வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸுக்கும் இதுல வந்து கிளிக்ஸ் வந்து இருக்குது. நீங்க உங்க லைஃப்ல உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா? உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு மேரேஜ் ஆயிட்டு பாப்பா இருந்தது அப்படின்னா பாப்பா இருந்தாலுமே இத ஒரு வாட்டி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வச்சு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அது கரெக்டா இல்லையான்ட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. சொல்லுங்க. எங்களுக்கு அதுலதான் தெரியும். கல்யாணம் ஆகல அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலில யாரா இருப்பாங்களா, அவங்களுக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணி அண்ட் அதே மாதிரி உங்களோட கருத்து கணிப்புல பாயா கேர்ளான்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஆல்டமன் அபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, பாய்.